இந்த வசனத்தை வாசித்து இந்த ஆண்டரோட ரிலேஷன்ஷிப்பில் இல்லாத ஆள் யாருன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதான் அந்த நான் உங்களுக்கு காமிச்ச டியூட்ரோனமியில் வாசிக்கும் போது உபாகமத்தில் பின்னாடி இருந்து தாக்குனானா. இட் வாஸ் நாட் அ டைரக்ட் அட்டாக் சார், அது ஒரு இன்டைரக்ட் அட்டாக். நேரடியாக பிசாசு உங்கள் கனவுல வந்து ஒரு பாம்பு வந்துச்சு கருப்பாக ஒரு இப்படியெல்லாம் வராது. அது உங்களுக்கு அட்டாக்னே தெரியாது. இட் இஸ் அன் இன்டைரக்ட் அட்டாக். பின்னணியில் வந்து பலவீனமானரை வெட்டுகிறான். அவங்க கிட்ட என்ன வீக்னஸ் பார்த்துக்கிட்டே இருப்பான், அதான் அவங்க வீக்னஸா. அந்த ஒரு சின்ன விஷயத்தில் ஒரு வேலை செய்கிற இடத்துல நிறைய பேர் அப்படி தான் ஸ்லிப் டவுன் ஆயிடுறாங்க. ஒரு வேலைக்கு போகிறோமா, உங்கள் கணவர் ஒரு அன்பாக பேசாத மனுஷனாக இருப்பார், ஆனால் அங்கே ஒரு ஆள் அன்பாக பேசுவார். யூ வில் ஸ்லிப் டவுன். தட்ஸ் அன் இன்டைரக்ட் அட்டாக். நீங்கள் நினைக்கலாம் அவங்க ரொம்ப அன்பாக இருக்காங்க, அது அன்பு இல்லை சார், அது அட்டாக்கு. ஹல்லேலூயா. உங்கள் மேரேஜ் லைஃப்பை முடித்து உங்கள் பிள்ளைகளை நடுத்தருவில் கொண்டு வந்து நிறுத்துறதுக்கான அட்டாக்கை தான் பிசாசு அவங்கள வச்சு செஞ்சுருக்கான். ஹல்லேலூயா. நீங்கள் உடனே அன்புன்னு நினச்சி அவங்க கிட்ட போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,